ஹலோ கைஸ், வரும் யூஎஸ்ல உள்ள அமெரிக்காவில் உள்ள மெக்சிகன் லேக்கோட அடிப்பகுதியில் 40 பெரிய பள்ளங்களை 40 ஹியூஜ் கிரேட்டர்ஸை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பிரிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இவர்களுடைய ரிசர்ச் மற்றும் சயின்டிஸ்ட் டீம் ஷிப் மூலம் ஆகஸ்ட் 2022 யூஎஸ்ல உள்ள அமெரிக்காவில் உள்ள மெக்சிகன் லேக்கின் மீது பயணத்தின் போது இந்த ஷிப்பில் இருக்கிற சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச் டீம் இந்த மெக்சிகன் லேக்கோட அடிப்பகுதியில் சோனார் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சோனார் மூலம் இந்த மெக்சிகன் லேக்கோட அடிப்பகுதியில் 40 பெரிய பள்ளங்களை 40 ஹியூஜ் கிரேட்டர்ஸை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 40 பெரிய பள்ளங்கள் மெக்சிகன் லேக்கோட மேற்பரப்புல இருந்து 40 அடி ஆழத்துல இந்த 40 பள்ளங்கள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 40 பெரிய பள்ளங்கள் இதோட டயாமீட்டர் 52 மீட்டர்ல இருந்து 309 மீட்டர்ஸ் வரையும் இதோட டயாமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 40 பெரிய பள்ளங்கள் எப்படி உருவானுச்சு போன்றவற்றையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அதோட சைக்கிள்னால நிலத்தடி நீர் சுழற்சி காரணமா லேக்கோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ராக்ஸ் பாறைகள் இயற்கையாகவே கரைந்துவிடும், நேச்சுரலாகவே டிசால்வ் ஆயிரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கரையக்கூடிய பாறைகள்னால இந்த மாதிரி லேக்கு அடியில் பள்ளங்கள் உருவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிலத்தடி நீர் சுழற்சியினால இந்த மெக்சிகன் லேக்கோட அடிப்பகுதியில் இருந்த ராக் பாறைகள் இயற்கையாகவே கரைந்திருக்கு, நேச்சுரலாகவே டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால 40 பெரிய பள்ளங்கள் 40 பெரிய கிரேட்டர்ஸ் இந்த மெக்சிகன் லேக்கோட அடிப்பகுதியில் உருவாயிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 40 பெரிய பள்ளங்கள் 40 ஹியூஜ் கிரேட்டர்ஸை இன்னும் ஃபர்தரா ஸ்டடி பண்றது மூலம் அறியப்படாத கிரியேச்சர் மற்றும் அறியப்படாத மைக்ரோபியல் போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நோவா அவர்களுடைய சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.